ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டேஸ்டியான பீஃப் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், இதுக்கெல்லாம் ஒரு ஆப்டான டிஷ்ஷு. வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு 1/2 kg பீஃப் வாங்கி ஒரு 10 விசில் வரைக்கும் குக்கரில் போட்டு நல்லா சாஃப்டாக வேக வச்சுருக்கேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வேக வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் மசாலா பொருட்கள், கரம் மசாலா பொருட்கள், பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு அதை தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா ஒரு 3 வெங்காயம் நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடலாம். கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். இதில் நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு போடுறத வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 3 தக்காளி போட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டு வதக்கி விடுங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இப்போது ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எதுவும் பிராண்ட்லாம் கிடையாது, எனக்கு கிடைச்ச மட்டன் மசாலா தான் நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த மட்டன் மசாலாவோ அதுவும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விடணும். எண்ணெய் திரண்டு வர மாதிரி வதக்கி விடணும். ஃபைனலாக வேக வச்ச பீஃப் எடுத்து அதில் போட்டு கொஞ்சம் பரட்டி விடலாம். இப்போது ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்ல சாஃப்டான டேஸ்டியான கமகமக்கும் பீஃப் கறி ரெடி. மேலே கொஞ்சம் நம்ம கரம் மசாலாவும் பெப்பர் பவுடரும் போட்டு இறக்கி கொத்தமல்லியை தூணும் அப்படின்னா டேஸ்டியான பீஃப் கறி ரெடி.